இந்த அழகான பாம்பன் பாலம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு ராமேஸ்வரம் ஏரியாக்குள்ள கிளம்பிட்டோம். அங்க போய் ரூம்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு 2-3 ரூம்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். பட் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் செப்பரேட்டா இண்டிவிஜுவல் ஹவுஸை எடுத்துட்டோம். இதுல ஒரு பெரிய ஹால், 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்திருந்தாங்க. அண்ட் வெளியவும் செப்பரேட்டா பாத்ரூம்ஸும் இருந்துச்சு. சீக்கிரமா எல்லாருமே குளிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம்னு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போற வழியில ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு போகலாம்னு போனோம். அந்த ஹோட்டல்ல ஃபுட்டே நல்லா இல்ல, ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. நீங்களும் ராமேஸ்வரம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே பீச்சுக்கு போயிட்டு தண்ணியில கால் நினைச்சிட்டு தலையில கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரது. கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லயே போன் எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்படியே தீர்த்த தண்ணி தெளிக்கிறதுக்கு டோக்கனும் போட்டாச்சு. உள்ள போயிட்டு எல்லா தீர்த்த கிணறுலயும் தண்ணி தெளிச்சுட்டு கோவிலுக்குள்ள இருக்கிற மண்டபமும் சரி தூண்களும் சரி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. சாமியும் நல்லா சூப்பரா தரிசனம் மட்டும் வெளியே வந்துட்டோம். கோவிலுக்கும் நாங்க தங்கி இருந்த ரூமுக்கும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் இருக்கும். நடந்து கால் வெளியே வந்துருச்சு. எப்படியும் ரூமுக்கும் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். எங்களுடைய பஸ் எடுத்து நாங்களும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க. அடுத்ததான் நாங்க எந்த இடத்துக்கு போக போறோம்னு கெஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் கிளம்புறேன். பாய்.